ஹாய் ஜெஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் உங்களுக்காக ஒரு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ காத்திருக்கு. ஸோ அது என்னென்னா, காஃபி எடுத்துக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் அண்ட் அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன, அதனால் என்னென்ன ப்ராப்ளம் அதிகமாக எடுத்துக்கும் போது வரலாம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட சொல்ல போகிறேன். ஓகே, நிறைய பேருக்கு என்ன பண்ணும், காஃபி ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அதை எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் எல்லாமே ஒரு லிமிட்டில் இல்லை. அந்த லிமிட்டை நம்ம தாண்டும் போது என்ன ஆகுது, நமக்கு அது சம் ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணும், ஏற்படுத்தும். ஸோ ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு எந்தெந்த ஃபார்ம்லாம் கிடைக்குது அது நான் சொல்லணும்னு இல்லை, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பவுடர் ஃபார்ம் அண்ட் சீசன் இதுலலாம் கிடைக்கும் இல்லையா? ஸோ இது நம்ம ஈஸியாக நம்ம மார்க்கெட் பிளேஸ்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாகவே வாங்கிக்கலாம். அண்ட் செகண்ட், இது எவ்வளோ குவான்டிட்டி நம்ம ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரிசர்ச் பண்ணி நமக்கு சொல்கிறது என்னென்னா, ஒரு டேக்கு பெர் டேக்கு 200 milligrams ஆஃப் காஃபி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அது லைக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 cup ஆஃப் காஃபி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த காஃபி நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பெனிஃபிட், ஸ்கின் டோன் பிரைட்டனிங்க்கு இது ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? அந்த காஃபி பவுடரில் அந்த ஸ்கின் டோன் பிரைட் பண்ணுற அந்த தன்மை அதில் அதிகமாக இருக்குது. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் எனர்ஜி. ஓகே, ஸோ ஒரு வேளை நம்ம ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறதா இருந்தால் அந்த காஃபி நம்ம எடுத்துக்கும் போது அது நமக்கு எனர்ஜி கொடுக்குறதாகவும் இருக்குது. அண்ட் தேர்ட், இது நம்மளை என்ன பண்ணுது, அலர்ட் பண்ணுது. ஓகேங்களா? அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷரை நமக்கு நார்மலாக மெயின்டைன் பண்ண ஹெல்ப்பாக இருக்குது. அண்ட் ஃபிஃப்த்து, நம்ம வெயிட்டை என்ன பண்ணுது, ரிடியூஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் சைட் எஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ இது அதிகமாக நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட், நான் இப்போ இவ்வளோ நேரம் உங்களுக்கு எதெல்லாம் பெனிஃபிட்டாக சொன்னோம், இந்த காஃபியை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் போது இது எல்லாமே அப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் என்னதாவது மாறுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதிகமாக காஃபி இன்டேக்கர் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, ஒரு நாளைக்கு 4 cup இல்லைனா ஒரு 5 cup 6 cup இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட கான்சியஸ் லெவல் என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட்டு கம்மியாக சான்சஸ் இருக்குது. அண்ட் செகண்ட் நமக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், அது இன்சோம்னியான்னு சொல்லுவோம் மெடிக்கல் டேர்மில். ஓகேங்களா? அப்புறம் தேர்ட், ஸோ நம்மளை ஈஸியாக நம்மளோட ஃபேஸில் அந்த ஏஜிங் காட்டுறதுக்கான அந்த இதுவும் ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது இந்த காஃபி நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது. ஓகேங்களா? அண்ட் ஃபோர்த், ரொம்ப நர்வஸ்னஸ் ஆகும். நமக்கு நம்ம மெமரியில் சின்ன சின்ன ஞாபகங்களை நம்ம மறக்கிறதுக்கான சின்ன குட்டி மெமரி லாஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. அப்புறமா ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம்ல பெனிஃபிட்டில், இது என்ன பண்ணுது, நமக்கு பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறது. நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இதுவே பிளட் ப்ரெஷரை அதிகப்படுத்துறதும் இதில் அந்த சைட் எஃபெக்ட்டும் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணுறதுக்கும் இந்த காஃபி நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது அதுவும் இதில் ஒரு சைட் எஃபெக்டாக இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது எல்லாம் தான் காஃபி நம்ம எடுத்துக்கும் போது வரக்கூடிய சைட் எஃபெக்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் காஃபி எடுத்துக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அது எல்லாமே ஒரு லிமிட் குவான்டிட்டியோடு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. ஓகேவா? பெர் டேக்கு நீங்கள் 2 cup ஆஃப் காஃபி மட்டுமே நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக எடுக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா? காஃபி எந்தளவுக்கு நமக்கு அதிகமான பெனிஃபிட்டோ, ஸோ சேம் சைடு அதே அளவுக்கு அதில் நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அகைன் உங்களை பார்க்குறேன். நான் அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல், ஷேர் பண்ணாமல், லைக் பண்ணாமல் இருந்தால் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.